குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு ராஜாக்கு தான் ஊர்ல ரொம்ப பெரிய அழகான கோவில் கட்டணும்னு ஆசை. மெயின் ரீசன் தான் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவான்னு. ஒரு நாளைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கோவில் கட்டுறதுக்கு பிளான் போட்டா பெஸ்ட் ஸ்கல்ப்டர்ஸை வர வச்சு கோவில் வேலையை ஆரம்பிச்சா. 1.5 இயர்ஸ்க்குள்ள ரொம்ப பியூட்டிஃபுல் டெம்பிள் கட்டிட்டா. ராஜாக்கு ரொம்ப பெருமை. அந்த ஸ்கல்ப்டர்ஸ் கிட்ட சொன்னா, ஒரு பெரிய ஸ்டோன்ல என்னோட பேரை அழகா ஸ்கல்ப்ட் பண்ணி கோவில் வாசல்ல வச்சிடுங்கோ. ஸோ தட் யார் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவளோட கண்ணு என்னோட பேருக்கு தான் போகும்னு. அன்னைக்கு நைட் ராஜாக்கு ஒரு ட்ரீம். தான் அந்த ஸ்டோன் முன்னாடி நின்று அவரோட பேரை பார்த்துட்டு இருக்கா. அப்போ லார்ட் சிவ அந்த இடத்துக்கு வந்து ராஜா முன்னாடியே ராஜாவோட பேரை அழிச்சுட்டு ஒரு லேடியோட பேர் எழுதிட்டு போறா. அந்த ராஜா உடனே கேட்குறா, எதுக்காக இப்படி பண்ணேன்னு. சிவன் எதுவுமே சொல்லலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ராஜா ஃபர்ஸ்ட் வேலையா கோவிலுக்கு போய் பார்த்தா தன்னோட பேர் அங்கே இல்லை, ஒரு லேடியோட பேர் எழுதியிருந்தது. ராஜா வாஸ் வெரி ஆங்க்ரி அண்ட் அப்செட். உடனே ஆர்டர் போட்டா, இந்த லேடியை ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சி என் முன்னாடி கூட்டிட்டு வாங்கோன்னு. அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு ஹட்டில் ரொம்ப ஓல்ட் லேடி இருந்தா. அந்த லேடியை ராஜா முன்னாடி கூட்டின்னு வந்தா. ராஜா கேட்டா, இந்த ஸ்டோனில் இருக்கிறது உங்களோட பேரான்னு. அந்த லேடி பார்த்துட்டு சொன்னா, ஆமாம், ஆனால் என்னோட பேர் இங்கே எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு. ராஜா உடனே தன்னோட ட்ரீமை சொல்லிட்டு ஹி ஆஸ்ட், அப்படி என்ன இந்த கோவிலுக்காக நீங்கள் பண்ணியிருக்கேள்? அந்த லேடி உடனே சிரிச்சுட்டு சொன்னா, என்னை பார்த்தா ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரியா இருக்கு. இந்த கோவில் பக்கம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். கோவிலுக்காக நான் எதுவுமே பண்ணலைன்னு. ராஜா உடனே சொன்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க, இல்லைன்னா உங்கள் பேர் இங்கே எப்படி வரும் அப்படின்னு. அந்த லேடி கொஞ்ச நேரம் யோசிச்சா. அப்புறம் சொன்னா, இப்போ ஞாபகம் வருது. ஒரே ஒரு விஷயம்தான் நான் பண்ணினேன், ஆனால் அது கூட சொல்கிற மாதிரி கிடையாது. அவுட்ஸ்கர்ட்ஸில் நான் இருக்கிறதுனால என் வீட்டு வழியாக தான் உங்களோட ஆட்கள் ட்ரீஸ் ஸ்டோன் எல்லாம் கோவில் கட்டுறதுக்காக எடுத்துட்டு போனான். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு அவளுக்கு தண்ணி மோரெல்லாம் நான் கொடுத்தேன். அந்த குதிரை மாடுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீனி போட்டேன். இதை தவிர வேறு எதுவுமே நான் பண்ணலைன்னு. அதை கேட்டோன்னே ராஜா அந்த லேடி காலில் விழுந்து சொன்னா, இப்போ எனக்கு புரியுறது ஏன் காட் வந்து என்னோட பேரை அழிச்சிட்டு உங்கள் பேரை எழுதினான்னு. நிறையா ரிவார்ட்ஸ்லாம் அந்த லேடிக்கு கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு வச்சா. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பர்சனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை படித்த காடை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஜெனுவனாக ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணினாலே போகிறோம். காட் பயங்கர ஹாப்பி ஆகிடுவா. அண்ட் அஃப்கோர்ஸ் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாக்க, பசிக்கரிச்சையில் சாப்பாடு கொடுத்தாக்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். மனுஷாளுக்கு மட்டும் கிடையாது, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கும். நம்ம ஈஸியாக டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு போலில் வாட்டர் எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் வைக்கலாம், இல்லை வீட்டு வாசலில் வைக்கலாம். அதே மாதிரி குழந்தையில் ஏதாவது சாதம், எஸ்பெஷலி இந்த ஃப்ரைட் ரைஸ் இல்லை கலந்த சாதம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாக்க அதை தூக்கி போடாமல், அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு போடலாம். இங்கே யூஎஸில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் அந்த சாதத்தை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன், அந்த ஸ்பைசஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ்க்கு போட்டுடுவேன். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். Let's share our thoughts. Have a good day. குருவே சரணம்.